வணக்கம். முக்கிய செய்திகள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரியில் நடைபெற்ற ரோட் ஷோவில் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் இணைந்து பங்கேற்றனர். ரோட் ஷோவில் பொதுமக்கள் கலந்து கொண்டு வரவேற்பு அளித்தனர். இதனால் புதுச்சேரி முழுவதும் அரசியல் சூழல் தீவிரமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் களத்தில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் கட்சியின் வேட்பாளர்களை முன்வைத்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில், மதகடிப்பட்டு, களித்தீர்த்தால்குப்பம், திருபுவனை, ஆண்டியார்பாளையம், சோரப்பட்டு, விநாயகம்பட்டு, செல்லிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த வாகனத்தில் நின்றபடி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகாவிற்கு பொதுமக்கள் மத்தியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசுகையில், வெற்றியோ தோல்வியோ ஒரே கட்சியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகாவிற்கு பொதுமக்களிடையே பெரும் செல்வாக்கு உள்ளதை வாக்காளர்களாகிய நீங்கள் என்ஆர் காங்கிரஸ் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் படித்த இளைஞர்களுக்கு தகுதி அடிப்படையில் வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபிகாவிற்கு நீங்கள் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே தொகுதிக்கு இன்னும் கூடுதலாக நிதியுதவி மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பெற்றுத்தர முடியும் என பொதுமக்கள் மத்தியில் முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேராதரவுடன் உருளையன்பேட்டை தொகுதியில் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி தொடர்ந்து மக்கள் சேவை செய்திட வேண்டி வரிசை எண் 7 குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. குளத்துமேடு வார்டில் உள்ள நீடராஜப்பையர் வீதி, தம்புநாயக்கர் வீதி, லூயி பிரகாசம் வீதி, சின்ன சுப்ராய பிள்ளை வீதி, பாரதி வீதி, ஒத்தைவாடை வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடுதோறும் சென்று வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் அந்த பகுதி மக்களின் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு அடிப்படை வசதி மேம்பாட்டு பணிகளும் பொதுமக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது. குறிப்பாக நீடராஜப்பையர் வீதி, தம்புநாயக்கர் வீதி, லூயி பிரகாசம் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் மின் பற்றாக்குறையை நீக்க புதிய புதைவு மின் கேபிள்கள் அமைக்கப்பட்டு புதிய மின்மாற்றி மூலம் தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வீடுகளுக்கு மின் இணைப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த வளர்ச்சிப் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற வரிசை எண் 7 குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தி வாக்குகள் சேகரிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் அனைவரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மணவெளி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட மணவெளி பகுதியில் வீதி வீதியாக அனைத்து வீடுகளுக்கும் சென்று பொதுமக்களை சந்தித்து மணவெளி தொகுதி வளர்ச்சியின் 5 ஆண்டு மக்கள் பணிகள் குறித்து அச்சடிக்கப்பட்ட கையேட்டினை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்பகுதி முழுவதும் உள்ள மக்கள் சபாநாயகருக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த வாக்கு சேகரிப்பின் போது பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகள், மகளிர் அணியினர், இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த 2 வாரத்திற்கு முன்பு பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பூரணாசிங்குபாளையம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர்.
தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேர்தல் பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேராதரவுடன் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு வழிகாட்டுதலும் பெற்ற வேட்பாளர் விநாயகம் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். ராஜாஜி நகர், அவ்வை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுதோறும் சென்று மக்களை சந்தித்த அவர் வரிசை எண் 5 குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் தமக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் கடந்த 10 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினரை நேரில் காண வாய்ப்பு இல்லை என்றும், ஆனால் விநாயகம் அவர்கள் கடந்த ஓராண்டாக தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தனர். குறிப்பாக இரத்த தானம், மகளிர் மற்றும் பல் மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட பல்வேறு இலவச மருத்துவ சேவைகளை ஏற்பாடு செய்து ஏழை மக்களுக்கு உதவியதை பாராட்டினர். மேலும், நாங்கள் அழைத்தால் உடனே ஓடி வந்து உதவுகிறீர்கள். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமே இல்லாத இந்த தொகுதியில் பழையவர்களுக்கு மீண்டும் வாக்களித்தால் எங்கே சென்று பிரச்சனைகளை சொல்லுவது என கேள்வி எழுப்பிய பொதுமக்கள் இந்த முறை மக்களோடு இணைந்து செயல்படும் நபரையே தேர்வு செய்வோம் என தெரிவித்தனர். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நன்றி சொல்ல வராதவர்களுக்கு எங்கள் வாக்குகள் இல்லை. மக்களை மதித்து மக்களோடு இருப்பவர்களையே நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே குக்கர் சின்னத்தில் உங்களுக்கு வாக்களித்து பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது எங்கள் கடமை என பொதுமக்கள் உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து பாக்கமுடியான்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. அங்கு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் அன்பழகன், மணிமாறன், கணேஷ், ஆனந்த், குணா, கந்தவேல், புகழ், அருண், கௌதம், கதிரவன், பாலன், ரவி, சங்கர், சந்துரு, பரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் விஜய் ரசிகர்கள், தாய்மார்கள் பங்கேற்றனர். நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காரைக்கால் மாவட்டத்தின் 5 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக காரைக்கால் தெற்கு தொகுதியில் பாஜக சார்பில் அருள்முருகனும், திமுக சார்பில் நாஜிம் ஆகியோர் களம் காண்கின்றனர். இந்நிலையில் நடைபெற்ற மாதிரி வாக்குப்பதிவில் திமுக வேட்பாளர் நாஜிமை விட பாஜக வேட்பாளர் அருள்முருகன் 13 வாக்குகள் அதிகம் பெற்றிருப்பது வெற்றிக்கான அறிகுறி என கருதி பாஜகவினர் மற்றும் பாஜக ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் பாஜக வேட்பாளர் அருள்முருகனுக்கு தொகுதி மக்கள் அமோக வரவேற்பு அளித்து வருவதையும் அவர்கள் சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். புதுச்சேரி இந்திரா நகர் சட்டப்பேரவை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் தேர்தலை முன்னிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட சாரணப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கூறினார். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அவர் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட வளர்ச்சிப் பணிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கினார். மேலும் தொகுதியில் நிலவும் அடிப்படை வசதி குறைகள், குடிநீர், சாலை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து பொதுமக்களிடமிருந்து நேரடியாக கேட்டறிந்து அவற்றை தீர்க்க உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பெண்கள், இளைஞர்கள், முதியோர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வமுடன் வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். இதனால் இந்திரா நகர் தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் பரபரப்பாக மாறி வருகிறது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். அவரது வருகையை முன்னிட்டு வட்டார காங்கிரஸ் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில காங்கிரஸ் நிர்வாகி சிவாஜி, மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, மாநில தொழிலாளர் பிரிவு தலைவர் பிரபுராஜ், மேற்கு வட்டார தலைவர் வேணுகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உத்தரவாணிப்பேட், எஸ் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாரின் ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் சன்னியாசிக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக உளவாய்க்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். மேலும் பல்வேறு இடங்களில் ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், அருணகிரி, தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள், திராவிட முன்னேற்றக் கழக முக்கிய நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தை கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் லாவண்யாவிற்கு ஆதரவு திரட்டும் வகையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா மூலகுளம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது கேரள செண்டு மேளம் மற்றும் மேளதாளங்கள் அதிர கிரெயின் மூலம் ராட்சத மாலை அணிவிக்கப்பட்டு தொண்டர்கள் புடைசூழ வரவேற்பு அளிக்கப்பட்டது. இப்பிரச்சாரத்தின் மற்றொரு சிறப்பம்சமாக எம்ஜிஆர் வேடமணிந்த நபர் ஒருவரின் வருகை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து திறந்த வாகனத்தில் நின்றபடி மக்களிடையே உரையாற்றிய சசிகலா அவர்கள் வேட்பாளர் லாவண்யாவின் மக்கள் பணிகளை பாராட்டி பேசினார். அப்பொழுது வேட்பாளர் லாவண்யாவிற்கு வெற்றி உறுதி என்பதை பறைசாற்றும் விதமாக லாவண்யாவின் கையை பிடித்து உயர்த்தி தென்னந்தோப்பு சின்னத்தை மக்களுக்கு காட்டி வாக்கு சேகரித்தார். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சசிகலாவிற்கு வரவேற்பு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக
பாகூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் உணவு இடைவேளை இல்லாமல் இரவு பகல் பாராமல் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து சென்ற முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஆளும் கட்சியிலேயே இருந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக தொகுதியின் வளர்ச்சிக்காக ஆளுங்கட்சியை எதிர்த்து அப்போதைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக குரல் கொடுத்த என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் ஒருவனாக உங்களுக்காக உழைப்பேன் என்று கூறி விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து வருகிறார். அந்த வகையில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்திக்குப்பம் பகுதியில் ஸ்ரீ சிவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வாக்குகள் சேகரிக்க தொடங்கிய தனவேலுவிற்கு அப்பகுதி மக்கள் பொன்னாடை போர்த்தி ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து சென்ற முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தையும் தங்கள் பகுதிக்கு பெற்று தந்தேன். மேலும் எனது சொந்த நிதியிலிருந்தும் அனைவருக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளேன். மீண்டும் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் இந்த பகுதி மக்களுக்காக அரசு மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து உதவிகளையும் பெற்றுத் தருவதோடு உங்கள் நலனுக்காகவே உழைப்பேன். எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி துண்டு பிரசுரங்களை வழங்கி விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மேலும் தனவேலுவின் ஆதரவாளர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர், இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். மங்களம் தொகுதி சாத்தமங்கலம் பஞ்சாயத்து கீழ் சாத்தமங்கலம் காலனியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ஜக்கு சின்னத்தில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. சாத்தமங்கலம் பஞ்சாயத்தில் சாத்தமங்கலம் பஞ்சாயத்து மகளிர் கூட்டமைப்பின் தலைவி ராஜகுமாரி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் கீழ் சாத்தமங்கலம் காலனியை சேர்ந்த மகளிர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி தலைவி ரேவதி பர்குரன் தலைமையில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. பெண்களின் முன்னேற்றம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக என்ஆர் ஐயா அவர்களின் ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்ற நோக்கில் வாக்குகள் சேகரிக்கப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவில் NSG ஜெயபால் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் கீழ் சாத்தமங்கலம் காலனியை சேர்ந்த மக்கள், மேல் சாத்தமங்கலம் பகுதியை சேர்ந்த கவியரசி, ராஜவேல், பலராமன் உள்ளிட்டோர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் அணியினர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் சென்று மதகடிப்பட்டு பாளையம், திருபுவனை பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றிக் கழக சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் வரவேற்பு அளித்தனர். இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பன் வீராம்பட்டினம் பகுதியில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து வருகிறார். அப்பொழுது அவர் செய்தியாளர்களிடம், சென்ற 5 ஆண்டு என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் 300 கோடி ரூபாய் மதிப்பில் அரியாங்குப்பம் தொகுதி வளர்ச்சிக்காக நிதியை பெற்று உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியுள்ளார். அதேபோல் தரமான சிமெண்ட் சாலை அமைத்து கொடுத்துள்ளார். சுனாமி கோட்ரஸ் பகுதியில் நீர்த்தேக்க தொட்டி, வீராம்பட்டினம் துறைமுகத்திற்கு 80 கோடி நிதி ஒதுக்கி விரிவாக பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளார். அனைத்து திட்டங்களும் அரியாங்குப்பம் தொகுதிக்கு சிறப்பாக செய்து உள்ளார்கள். நலத்திட்ட உதவிகளை பயன்பெற்ற பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று மகிழ்ச்சியுடன் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பன் தெரிவித்தார். மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயாவின் ஆசியோடும் இன்று வெள்ளிக்கிழமை காலை மிக சிறப்பான முறையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் வீராம்பட்டினம் பகுதியில் தற்பொழுது வாக்கு சேகரிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக எழுச்சியோடு வாக்கு சேகரிப்பு காலை முதல் தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த எழுச்சி பயணமானது அரியாங்குப்பம் சட்டமன்றத்தை தவிர்த்து புதுச்சேரி மாநிலம் முழுமைக்கும் என்ஆர் காங்கிரஸ், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பெறுவது உறுதி என்ற எண்ணத்தை மக்கள் மீது பரவலாக உண்டாக்கியுள்ளது. புது
புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன், முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் தமக்கு மக்களின் அமோக ஆதரவு இருப்பதாகவும், செல்லும் இடமெல்லாம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளிப்பதாகவும் தெரிவித்தார். இதனால் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையும் வெளியிட்டார். மேலும் தாம் வெற்றி பெற்றால் பெண்களுக்காக மகளிர் கை மகத்தான மாற்றம் என்ற தலைப்பில் 12 சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் கூறினார். அதன்படி ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி பெண்ணுக்கு படிப்பு முடியும் வரை மாதம் ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அறிவித்தார். இத்துடன் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் அமைத்து நீட், JEE, IAS போன்ற தேர்வுகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கான மாடித்தோட்ட திட்டம், இலவச நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள், ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் ஒரு பெண் என்ற அடிப்படையில் 28 பெண்களுக்கு ரூபாய் 25,000 நிதியுதவி வழங்கப்படும் என்றும் கூறினார். அதோடு இலவச சட்ட ஆலோசனை மையம் அமைக்கப்படுவது, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய நவீன CCTV கேமராக்கள் மற்றும் மின் விளக்குகள் பொருத்தப்படுவது, சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பெண்கள் நிர்வகிக்கும் ஆலோசனை மையம் தொடங்குவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களையும் அவர் விளக்கினார். மேலும் ஈரம் கல்வி மையம் என்ற கனவு திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு இலவச கோச்சிங் வழங்கப்படுவதோடு பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார். தொகுதி வளர்ச்சிக்காக மொத்தம் 24 திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இதுல ஃபர்ஸ்ட் நாங்க கொடுத்துருக்கிற விஷயம் கல்வி சம்பந்தமான விஷயம். முதல் தலைமுறை பட்டதாரி பெண்களுக்கு ஊக்கத்தொகை. ஒரு வீட்டில் இருக்கிற முதல் தலைமுறை பட்டதாரி பெண்கள் யார் காலேஜுக்கு போய் ஜாயின் பண்றாங்கனாலும் அந்த குழந்தைகள், அந்த பெண்கள் படிச்சு முடிச்சு காலேஜ் முடிச்சு வர வரைக்கும் ஒரு 3 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம். அந்த 4 வருஷ காலமும் எங்களோட ஃபவுண்டேஷன்ல இருந்து மாசம் 1000 ரூபாய் அந்த பெண்களோட அக்கௌண்ட்டுக்கு செலுத்தப்படும். எங்க ஃபவுண்டேஷன் நேரடியாக அந்த பெண்களோட அக்கௌண்ட்டுக்கு, குடும்பத்துக்கு கூட அனுப்புறோம், அந்த பெண்களோட அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக அனுப்புறோம். அது கட்டாயமா ஒரு பெரிய உதவியா இருக்கும் அவங்களுக்கு. அவங்களோட டே டு டே எக்ஸ்பென்ஸுக்கும் புக்ஸ் வாங்குறதுக்கும் அதுக்கு உதவியா இருக்கும். இது நான் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். இதனால ஒரு 500லேருந்து 1000 பெண்கள் படித்து வெளியே வந்தாங்கனாலே அது சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது என்னோட முதல் அறிக்கை. இது ரெண்டாவது இலவச போட்டித் தேர்வு மையம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். எங்கள் தொகுதிக்கான இலவச போட்டித் தேர்வு மையம். இதில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பெண்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் பணியில் சேர்ந்திட அவர்களுக்கென்று பிரத்யேகமாக தொகுதியில் இலவச பயிற்சி மையம் அமைக்கப்பட்டு நீட், JEE, LDC, UDC போன்ற பல்வேறு வகையான போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சிகள் மூலமாக இலவசமாக கொடுக்குறாங்க. இது மூலமா இங்க உள்ள பெண்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரினா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். புதுச்சேரி மங்கலம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக சத்யா மாணிக்கவாசகன் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து மங்கலம் தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் சென்று அரியூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வீடு வீடாக தமிழக வெற்றிக் கழக சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் வரவேற்பு அளித்தனர். இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் மங்கலம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவாக NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆரியபாளையம் பகுதியில் உள்ள பாலாஜி நகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளிலும் NR காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி சரவணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளுடன் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் NR காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து பின்னர் லாஸ்பேட்டை பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் NR காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வீடு வீடாக சென்று
வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கிய அவர் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டதுடன் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களையும் எதிர்கால திட்டங்களையும் வாக்காளர்களிடம் விளக்கினார். இந்நேரத்தில் பல இடங்களில் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்கவும் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கவும் கூட்டணி கட்சியினர் கோஷம் எழுப்பினர். இந்த வாக்கு சேகரிப்பில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை உறுப்பினர்கள், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் உள்ளிட்டோர் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி கலந்து கொண்டனர். வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தங்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராமு தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு கிராமத்தில் உள்ள அங்காளம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு நல்லவாடு கிராம மக்கள் சார்பில் பொன்னாடை போர்த்தி பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நல்லவாடு சுனாமி குடியிருப்பு பகுதிகளுக்கு வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்பொழுது அப்பகுதி பெண்கள் இருபுறமும் நின்று மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். செல்லும் இடமெல்லாம் வேட்பாளர் ராமுவிற்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த வாக்கு சேகரிப்பின் போது ராமுவின் ஆதரவாளர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், மகளிர் அணியினர், பொதுமக்கள் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுகிறது. அந்த வகையில் உழவர்கரை தொகுதியில் செல்வ புஷ்பலதா கரும்பலகை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அருமாத்துபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கரும்பலகை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மேலும் அருமாத்துபுரத்தில் நீண்ட காலமாக இருக்கும் மழைநீர் பிரச்சினையை சரி செய்வதே தனது முதல் வேலை என உறுதியளித்து வாக்குகள் சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அமைப்பு செயலாளர் தீந்தமிழன், அரசியல் குழு மாநில செயலாளர் செல்வநந்தன், துணை செயலாளர் முபாரக், உழவர்கரை தொகுதி திமுக பொறுப்பாளர் கலிய கார்த்திகேயன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். நடைபெறவுள்ள புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் தேசிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் செல்வம் தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதியை சேர்ந்த சோம்பட்டு கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பொதுமக்களின் வீடுகளில் அமர்ந்து கூழ் குடித்து நலம் விசாரித்து வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் மணிலா பயிர் அறுவடை செய்து கொண்டிருந்த விவசாய பெண்களிடம் அவர்களின் குறைகளை கேட்டறிந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கைச்சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசும்போது மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்திட 2 இடங்களில் படுகை அணைகளுடன் கூடிய மேம்பாலங்களும் செட்டிப்பட்டு கிராமத்தில் படுகை அணையும் அமைத்துள்ளேன். இத்தொகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் அமைத்து தந்து பள்ளிகளின் தரத்தினை மேம்படுத்தியதாகவும் பல ஊர்களில் புதிய சாலைகள் அமைத்து தரப்பட்டதாகவும் அதன்பின் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவர்கள் இந்த தொகுதியில் முக்கிய வளர்ச்சி திட்டப் பணிகள் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் தான் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றால் இத்தொகுதியில் புதிய மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துவேன் என கூறினார். நிகழ்ச்சியில் தேசிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இப்பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களிடமும் கைச்சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மங்களம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ரங்கன் தொகுதி முழுவதும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் பகுதியில் வேட்பாளர் ரங்கன் தனது ஆதரவாளர்களுடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர்.
இதில் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி வேட்பாளரும் சமூக சேவகருமான ராஜ்குமார் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனையொட்டி அவர் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு தொகுதிகளில் தினம்தோறும் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக சாரணார்பேட்டை பகுதியில் மேளதாளங்களுடன் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது ஊர் பொதுமக்கள் அவருக்கு சால்வை அணிவித்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் மலர் தூவியும் வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பில் உள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூர்ந்து மன்றாடினார். புனித வெள்ளியை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி மற்றும் சிலுவை பாதை வழிபாடுகள் நடைபெற்றன. இப்பிரார்த்தனையில் பக்தர்கள் கலந்து கொண்டு அமைதியாக தியானித்து வழிபாடு செய்தனர். மேலும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்கள் நலனுக்கும் சமாதானத்திற்கும் பிரார்த்தனை செய்ததுடன் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி அரியாங்குப்பம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஐயப்பன் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பனுக்கு மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனிடையே வேட்பாளர் ஐயப்பன் பொதுமக்களிடம் முதலமைச்சரின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நல திட்டங்களை எடுத்து கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா, அதிமுக, எல்ஜேகே உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம் பகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேல் வீடுதோறும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது அப்பகுதி திமுக பிரமுகர் இயேசுராஜன் தலைமையில் இளைஞர்கள் கலந்து கொண்டு வடிவேலுவிற்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். நிகழ்வில் பெண்கள், திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய வடிவேல், நான் வெற்றி பெற்றால் நம் தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது, வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, தடையில்லா மின்சாரம் வழங்குவது மற்றும் வீடற்றவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி நடவடிக்கை எடுப்பேன் என வாக்குறுதி அளித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட அண்ணா நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் தர்பூசணி சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுடன் இணைந்து வணிகர்கள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர் தங்களது கட்சிக்கு ஆதரவு வழங்கி தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது தொகுதியில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டறிந்தார். மேலும் தன்னை தேர்ந்தெடுத்தால் வணிகர்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படுவதுடன் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், செயல்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் தொகுதி வேட்பாளர் ரமேஷ் பொதுமக்களுடன் நேரடியாக இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கவனம் ஈர்த்துள்ளார். நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய 2 இடங்களில் தனித்து தேர்தலில் போட்டியிடும் நிலையில் தனது செயற்பாட்டு வரைவு கொள்கைகள் மற்றும் மக்களுக்கான சமரசமில்லா போராட்ட பணிகளை பொதுமக்களிடம் விளக்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சுல்தான்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி பகுதிகளில் உள்ள உணவகங்களில் வியாபாரம் செய்து வரும் உரிமையாளர்களை சந்தித்து அவர்களிடம் துண்டறிக்கைகள் வழங்கி வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது.
இந்நிகழ்வில் உணவக உரிமையாளர்களுடன் இணைந்து வடை சுட்டு அங்கு உணவருந்த வந்த மக்களுக்கு நேரடியாக வடை வழங்கியபடியே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது சிறப்பம்சமாக அமைந்தது. எளிய பின்னணியில் இருந்து வரும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கட்சியினர் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் மதியழகன், வில்லியனூர் வீராசாமி, ஆனந்தபாஸ்கர், தனசேகரன் ஆகியோருடன் எல்என்டி தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, முருகன், கோர்க்காடு சிவபாலன், சசிகுமார், மனோஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இந்திரா நகர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையார்பாளையத்தில் பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இதில் மகளிர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களிடம் பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. ஐயப்பன் பிறந்த நாளாக கருதப்படும் பங்குனி உத்திர தினத்தை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தி உணர்வுடன் வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஐயப்பனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்துடன் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பனை பக்தர்கள் ஆர்வமுடன் வழிபட்டு ஆனந்தமடைந்தனர். மேலும் பங்குனி உத்திர நட்சத்திர விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வை உத்திர நட்சத்திர குழு மற்றும் புதுவை மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.